ஓம் சாய்ராம். தூத்துக்குடியிலேருந்து ராஜலட்சுமி அந்த சாய்ராமுக்கு சாய்பாபா செய்த தொடர் அற்புதங்களை அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அற்புதங்களும் கேட்க கேட்க அப்படியே உடம்பெல்லாம் மெய் செலுத்திக்கிட்டே இருந்துச்சு. பாபா எப்படியெல்லாம் அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு அப்படின்ட்டு அதை நீங்களே கேளுங்க சாய்ராம். வணக்கம் சாய்ராம். சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமா என்னோட பொண்ணுக்கு 1 வயசு பிறந்தநாள் கொண்டாடும் போது எங்க அம்மா அப்பாவே எங்க கூட இல்லாத நிலைமை ஏற்பட்டுச்சு. நான், என்னோட வீட்டுக்காரங்க, என் பொண்ணு பேரு காயத்ரி. அவ பாபாவை பாபா தாத்தான்னு தான் எப்பவுமே சொல்லுவா. இப்படி நாங்க 3 பேரும் மட்டுமே சென்னையில போய் வடபழனியில முட்டை போடுற நிலைமை வரும்போது, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி 12 மணிக்கு 1 மணி ஆகுது. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்து நான் அழுதேன். இவ்வளோ பெரிய குடும்பம் இருந்தும் உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் பண்ண சில வேலைகளால எங்க அம்மா அப்பாவாலையும் வர முடியல. இப்போ அவங்களும் வரல. யாரும் இல்லாத அனாதையா நம்ம போய் நிற்கோமே, ஏன் பாபா நீங்க இப்படி இவ்வளோ சோதனை எங்களுக்கு அப்படின்னு நான் ரொம்ப அழுதுட்டே இருந்தேன் தனியா ரொம்ப நேரமா. மறுநாள் காலையில நாங்க வடபழனி போனோம், முட்டை போட்டோம். மனசு அந்த அளவுக்கு இல்லைன்னு வைங்களேன். வெளியில வரும்போது ரொம்ப அழுதுட்டே தான் வந்தேன். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்களோ தெரியாது. அங்க நாங்க அந்த தெரு வச்சுக்கோங்க, அந்த கோயிலோட தெரு முக்குல ஒரு ஓரத்துல நானும் எங்க 3 பேரும் வந்துட்டு இருக்கோம். திடீர்னு வந்து அங்க நேரா போயிருக்கலாம் நினைச்சா ஒரு பாபா வண்டி. ஆனா அந்த பாபா வண்டி, நாங்க இந்த பக்கம் வடபழனி முருகனுடைய படம் ஒண்ண வாங்கிட்டு இருந்தோம் கடையில. அந்த டைம் கூட நான் அவர்கிட்ட சொல்றேன், நமக்கு ஏன் இப்படி இவ்வளோ சோதனை, ஏன் பாபா நீங்க இதை பார்த்துட்டு இப்படி இருக்கிறீங்க இன்னுமே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வண்டி நேரா திரும்பி கரெக்டா எங்க பக்கத்துல வந்து நின்றுடுச்சு. நின்று அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, அதுல இருந்து இறங்கி எங்களுக்கு ஆரத்தி காமிச்சாங்க. பொதுவா இப்படி வண்டியில வர்றவங்க வந்து ஏதாவது அமௌண்ட் ஏதாவது கேட்பாங்க, இல்ல சாப்பாட்டுக்கு கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. எங்களுக்கு ஊதி எல்லாமே கொடுத்துட்டு எங்க தலை மேல பிளெஸிங்ஸ் வச்சுட்டு காயத்ரியும் பிளெஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போ வந்து நாங்க 3 பேரும் அப்படி இருந்தோம். இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் இல்லையா? எங்க தூத்துக்குடி பக்கத்துல திருச்செந்தூர் பாபா கோயில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ அதுக்கு வந்து வருஷம் நான் ஏதாவது அமௌண்ட் என்னால முடிஞ்சது கொடுப்பேன். அப்ப இந்த முறை நான் வந்து ஒரு பூ செலவு எல்லாமே நான் ஏத்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க 5000 ரூபாய் வருதுன்னு சொன்னாங்க. சரின்னு நான் அனுப்பியிருந்தேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஷீரடியில இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு சாரி ஒன்று உதி ஃபோட்டோ எல்லாம் நாங்கள் அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. பட் அவங்க வந்து அந்த சாரியை வந்து அனுப்ப மறந்துட்டாங்க. நானும் சரி கேட்டுக்கல, நமக்கு உதி வந்துடுச்சு, பாபாவுடைய புகைப்படம் வந்துட்டு இதுவே போதும் அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் பாபா நான் ஒரு சாரிக்காக ஆசைப்படுறேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா, எனக்கே அதை அனுப்பலை, நான் ஒரு தலைமாட்டிலையோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்க மாட்டேனா அப்படின்னு யோசிச்சேன். சரியா, இது நடந்து ஒரு 1.5 வருஷமே இருக்கும்னு வைங்களேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்க திருச்செந்தூருக்கு போனோம். பாபா கோயிலுக்குன்னு போலான்னு போனோம். அப்படி நாங்க போகும்போது மணி என்னன்னா 6:45. நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க போன அந்த பாபா கோயில்ல 6:30 மணிக்கு அவர் ஆரத்தி முடிச்சுட்டு நட சாத்திட்டு போயிருவாராம். அவர் வீட்டுக்குள்ள ஒரு ரூம் மாதிரி வச்சு அதுல ஒரு குட்டி பாபா வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பசிக்கும்னு சொல்லி அந்த பாபாக்கு சாப்பாடு கொடுக்க 6:30 மணிக்கு எப்பவுமே டெய்லி கிளம்பிடுவாராம். அன்னைக்கு எங்களுக்கு இது தெரியாது இல்லையா. நாங்க வந்து போகும்போது மணி 6:45. அப்ப வெளியில பூட்டு மாதிரி தான் இருந்தது. ஐயோ பூட்டிட்டாங்க போலன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆனா எங்க கார் சவுண்ட் கேட்டு அவர் மாடியில இருந்து இறங்கி வந்து சொன்னாங்க, ஓ நீங்க தானே, வாங்க சாய்ராம் வாங்கன்னு சொல்லிட்டு. நீ இப்ப நல்லா கேட்டுக்கோங்க, அவரோட வண்டி 6:15 இருந்து ஸ்டார்ட்டே ஆகலையாம். சரியா, அவர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, ஆகவே இல்லை. அப்ப ஏதோ ஒரு இதுல சரி அப்ப இன்னைக்கு எது என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பையனை வர சொல்லியிருக்காரு. அந்த பையன் கரெக்டா நான் 7 மணிக்கு வாரேன்னு சொல்லி இருந்திருக்கான். அது வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அப்ப நாங்க வரணுங்கிறதுக்காக பாபா அன்னைக்கு இருக்க வச்சிருக்காங்கன்னு அவர் சொன்னாரு. அப்போ போனோம். அப்ப இவ நேரா போய் அந்த பாபா, அவ பாட்டு படியேறி போய் பாபா கிட்ட போய் இருக்க போயிட்டா. அவர் அதை தடுக்கவே இல்லை, இருக்கட்டும். ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதும் எங்களை தேடி வந்த கூட்டம் இவங்க அந்த திருச்செந்தூர்ல இருந்து பாபா இதுல. அப்புறம் இவ பிறந்ததுக்கு அப்புறமும் இவங்க பிளஸ் பண்ண வந்தாங்க. அப்படிங்கும்போது அவ போட்டும்னு சொன்னாங்க. திருப்பி வரும்போது அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, இருங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து இந்த சாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப நான் இப்படி பார்த்துட்டு என்னாச்சு, இல்ல நீங்க வந்து தப்பா எடுத்துக்கீங்க, எனக்கு சாரி அனுப்ப மறந்துட்டீங்க, இப்ப நீங்க கொடுப்பீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு. அப்படியே 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அனுப்ப மறந்துட்டாங்க.
ஏன் அன்னைக்கு வந்து அது என் கையில குடுக்கணும்? ஒருவேளை நீ என்ன தேடி வா, நான் உன்கிட்ட தரேன் அப்படிங்கிறதோடைய அந்த எண்ணமா என்னன்னு தெரியல. ஐயோ! எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்து கிடைச்ச உடனே ஒரு ஃபோட்டோ, உதி எல்லாம் சேர்த்து அந்த சாரி தந்தாங்க. அந்த சாரிய நல்ல பத்திரமா தான் வச்சிருப்பேன். டெய்லியுமே கும்பிட்டுட்டு படுப்பேன். என்ன ஆயிடுச்சு, நாங்க இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் வீடு மாறுனோம். அப்படி வீடு மாறும்போது எல்லாமே சாரியோட சரியா மொத்தமா அப்படி ட்ரெஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்போம் இல்லையா? அப்ப சில இத சிலருக்கெல்லாம் குடுக்கும்போது இந்த சாரியும் போயிடுச்சு போல. எனக்கு ரொம்ப அழுகையா இருந்தது. ஒரு நாள் சாயந்தரம் நான் பஸ்ல வரும்போது ரொம்ப அழுதேன். ஏன் வந்து எனக்கு எப்படியாவது எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ட்ரெஸ் வேணும், ஒரு சாரி வேணும். அதே இது கிடைக்குதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க அம்மா ஒருவேளை நான் குடுத்துட்டேன். அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பழைய வீட்டுல வந்தவங்களுக்குலாம் நான் குடுத்துட்டேன். இதையும் நான் தெரியாம குடுத்துருப்பேன்னு சொன்னோனே நான் ரொம்ப அழுதேன். எனக்கு ஏதாவது தாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து கரெக்டா ஒரு 4 நாள் 3 நாள் 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பாபா கோயில் இருக்கு. மடத்தூர் பாபா கோயில். ரொம்ப அழகா இருப்பாரு. உயிரோட்டமா இருப்பாங்க. நம்மளே பார்த்து பேசுற மாரியே இருக்கும். அங்க வந்து நான் போகும்போது, அங்க இருக்கிற அந்த அம்மா வந்து உள்ள நான் போறேன். பிஸ்கட்ட நான் குடுக்குறேன். ஆக்சுவலா என்னன்னா, அங்கேயும் 6:30 மணிக்கு ஆரத்தி ஈவினிங் ஆரம்பிக்கும். நான் ஆஃபீஸ் முடிச்சு எப்பவுமே அந்த 6:30 மணி ஒட்டி தான் வருவேன். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப லேட். பஸ் லேட்டு எல்லாமே லேட் ஆகி நான் போகும்போது 6:50 ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ அழுக. எதனால எனக்கு லேட் ஆச்சு? உங்களை நான் வந்து இந்த மடத்தூர் பாபா பார்க்க நான் தடவை வரேன். ஏன் இப்படி நீங்க பண்ணீங்கன்னு நான் வந்து ஆட்டோல வரும்போது அழுதுகிட்டே வரேன். பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்களோ தெரியாது. சைலன்ஸ். ஆரத்தி முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு கால் எடுத்து நான் அந்த பாபா கோயிலுக்கு உள்ள வைக்கிறேன். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரத்தி அப்பதான் ஆரம்பிக்கவே செய்யுது. ஆரத்தி முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்கிட்ட ஓடியே வந்து சொல்றாங்க. அங்க வந்து இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, 6:20 இருந்து அவங்க மைக்க போட்டு போட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல. ஏதோ ஒரு என்னெல்லாமோ தடைகள் வருது, என்னெல்லாமோ நடந்துட்டே இருந்திருக்கு. கரெக்டா நீங்க தான் அந்த விஐபி போல நீங்க வரணும்னு பாபா வந்து வெயிட் பண்ணாங்களோ என்னவோ தெரியல. இத்தனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல ஆகுது போல. இத்தனை நாள் ஒரு நாளும் 6:30 தாண்டி வந்து பாபா ஆரத்தி எடுத்ததே இல்லை. இன்னைக்குதான் தடவை எடுத்திருக்காங்கும் போது எப்படியோ இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்ப நான் அங்க போனேன், உட்கார்ந்து இருந்தேன். பிஸ்கட்டை கொடுத்தேன். அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. பாபா கிட்ட குடுக்குற மாதிரி எல்லாமே. கடைசியில எல்லாரும் போயிட்டாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல. அவங்க என்ன மட்டும் என்னையும் என் பொண்ணையும் மட்டும் உட்கார சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க சரி உட்கார்ந்துருப்போம். அப்புறம் நீங்க வந்து இரவு ஆரத்தி வரைக்குமே உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 8 மணி வரை. அப்படியே வந்திருக்கோமே, சரி நாங்க ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் கொசு கடி அதுவுமா இருந்து ஒரு ஃபேனை போட்டா நல்லா இருக்குமே. எனக்கு கொஞ்சம் அப்படி தோணுச்சுன்னு வைங்க. ஏன்னா நான் வந்து வேலையில இருந்து வந்ததுனால எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டயர்ட் இருந்தது. அவங்க இப்படி நான் மனசுக்குள்ளதான் நினைச்சேன் சாய்ராம். அங்க வந்து அங்க பெருக்கிட்டு இருந்த ஒரு அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஃபேனையும் போட்டு டேபிள் ஃபேனையும் ஆன் பண்ணி விட்டு போனாங்க. நான் சொல்லி 2 நிமிஷம் கூட ஆகல. எப்படி வந்து அந்த விதை இல்லாத திராட்சைக்கு வந்து நம்ம பாபா காமிச்சாங்களோ அதே மாதிரி அப்ப நான் நினைச்சிட்டேன், முடிவே பண்ணிட்டேன். எந்த ஒரு ஆசோலேஷனும் கிடையாது. இன்னைக்கு பாபா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள 8 மணி வரை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு நானும் அவளும் 8 மணி ஆரத்தி வரை இருக்கிறோம். எங்களுக்கு நல்லாவே ஒரு கவனிப்பு. பசியோட தான் வந்தேன். சேமியா கொடுத்து பாலை கொடுத்து எல்லாமே கொடுத்து எங்களை உட்கார வச்சுட்டாங்க. 8 மணி ஆரத்தி ஆரத்திக்கு முன்னாடி அவங்க இந்த தூத்து பெருக்கி எல்லாம் பண்ணும்போது நினைச்சேன், பாபா நான் உங்க கோயில்ல இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அட்லீஸ்ட் உங்க படியை துடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்காதா? நீங்க வந்து நடமாடுற இடம் இல்லையா இது அப்படின்லாம் என் மனசுல தோணிட்டே இருந்தது. ஆரத்தி ஆரம்பிச்ச உடனே அந்த அக்கா எங்களை கூப்பிட்டு நீங்க போய் அந்த பாபாக்கு வந்து வீசுங்க அப்படின்னு சாமரமா அதை வீசுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய தொண்டு என்ன ஆகும்? அந்த 20 நிமிஷமும் வந்து எனக்கு கைவலி ஒண்ணுமே தெரியல. நான் பாட்டுக்கு வீசிட்டே இருந்தேன். கண்ணு ஃபுல்லா கண்ணீர் வருது. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். நான் வந்து மனசுக்குள்ள நினைக்க ஒவ்வொன்னையும் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்களேன்னு. அப்புறம் நான் முடிச்சுட்டு போனோடனே அவங்க டக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னமா அப்படின்னா, சாயந்தர நேரம் வந்து பாபா ஷீரடியில இருந்து சில துணி எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து எனக்கு கொடுக்கணும்னு அவங்க வெயிட் பண்ணாங்களாம். அப்படியே இந்த பாபாக்கு போத்தி இருப்பாங்கல்ல, நல்ல அலங்காரமா ஜோடனைகளான அந்த ஷால்ல சிலது வந்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து ஷீரடியில இருந்து கொண்டு வந்துட்டு இருந்தவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அது வந்துருச்சு. கரெக்டா ஒரு டார்க் கிரீன் கலர் ஷாலை எங்க கையில வந்து தந்தாங்க. ஒரு 10 பாபா போட்டோ, 4-5 பக்கெட் ஊதி. இந்த எப்படி பாருங்க, நான் ஒரு சாரியை காணும்னு நினைச்சு 4 நாள் முன்னாடியே வருத்தப்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஷாலே கொடுத்துட்டாங்க. அதுல வந்து இந்த மனம் வீசும். ஒருவேளை அந்த பாபா மேல இருந்ததுனாலே என்னவோ தெரியல, ஒரு வித மனம் வீசும்.
டெய்லி அதை வந்து அப்படி கும்பிட்டுட்டு ஒத்திட்டு தான் நான் வந்து தூங்குவேன். இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. எங்க தாத்தா தான் எனக்கு பொத்தேடி நாகர்கோயில்ல இருக்க பொத்தேடி பாபா கோயிலுக்கு நான் 8th 9th படிக்கிறதுல இருந்தே கூட்டிட்டு போய் என்ன கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கும் மேல என்னை பாபா கோயிலுக்கு ரொட்டீனா கூட்டிட்டு போயிருந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இப்ப வயசு 80 வயசு தாண்டிடுச்சு. அவங்க பாபா மேல அப்படி உயிரையே வச்சிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்க தாத்தாக்கு வந்து பயங்கர இருமல்னா அப்படி ஒரு இருமல். ரொம்ப உயிருக்கே ஒரு போராடுற நிலைன்னு வரும்போது வீட்டுல எல்லாருமே ரொம்ப கஷ்டமா இருந்தோம். எங்க அம்மாலாம் ஊருக்கு போயிட்டாங்க. நானும் அவளும் மட்டும்தான் இங்க வீட்டுல தனியா இருந்தோம். நான் ரொம்ப வேண்டிட்டே இருந்தேன் என் பாபா. எங்க தாத்தா ஒரு அவளை நான் ரொம்பலாம் எங்க தாத்தா நான் பேராசன்னு படல சாய்ராம். ஆனா வந்து ஒரு 3rd 4th படிக்கிற வரைக்குமாவே எங்க தாத்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் அழுதேன். அந்நேரம் என்னாச்சுன்னா, நாங்க அந்த வீட்ல இருந்து கொண்டு வந்த பாபா சிலையில வந்து ஒரு கண் ஒன் ஐடு பாபான்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அந்த பெங்களூர்ல நடந்த ஒரு மிராக்கிள். அந்த இதை முன்னாடி ஷிரடியில இருந்து எங்க மாமா வாங்கி தந்தாங்க. அந்த பாபாவை நான் எடுத்து பூஜை பண்ணலாம், கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு கொடுக்கலான்னு அழுதுகிட்டே எடுக்கும்போது ஆர்வ கோளாறுல என்னோட பொண்ணு வந்து அதை எடுத்தா. நான் எடுத்துட்டு போறேம்மா என் பாபா தாத்தாவை அப்படின்னு சந்தோஷமா தான் தூக்குனா. பட் என்ன ஆச்சு, எப்படி இது நடந்ததுன்னு தெரியல. பட்டார்னு கீழே நொறுங்கி அந்த பாபா சிலை வந்து ஒரு 4-5 துண்டுகளா உடஞ்சிருச்சு. இதை சொல்லும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும்ல. ஆனா இதுக்கப்புறம் நடந்தது நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நாங்க அவ்வளோ அழுதோம். என்னன்னா இப்படி நடந்துட்டு நான் அவளை ரொம்ப சத்தம் போட்டேன். என்ன ஆச்சு, இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்கு நார்கோயிலன்னு தெரியலையேன்னு நான் உட்காந்து ஒரு பக்கம் அழுறேன். என் பாபா அப்பா அவ்வளவுதான் நல்லா அழுத சாய்ராம். அடுத்த 5வது நிமிஷம் கூட இல்லை, எங்க அம்மா அப்பாட்ட இருந்து போன் வருது, தாத்தா நல்லா இருக்கா, நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ்னு சொல்லி. அப்பதான் நான் நினைச்சேன், இந்த தாத்தியா கிட்ட தன்னுயிரை கொடுத்து வந்து பாபா காப்பாத்துவாங்க இல்லையா, இதே மாதிரி கடுமையான இருமல்ல தானே இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நிமிஷம் உடஞ்சிட்டீங்களோ. அப்ப ஆனா நான் ரொம்ப வருத்தமா இருந்தேன். என்னெல்லாமோ தேடி பார்த்தேன், இந்த ஒன் ஐடு பாபா கிடைக்குமா, சிலை கிடைக்குமா, எத்தனை வருஷமா நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்லாம் நினைச்சேன். சரி, இந்த இடத்துல நம்ம பிள்ளையோட தப்பு இல்லை, இது பாபா தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க திருப்பி வாங்க, எனக்கு நீங்க வேணும்னு நினைச்சேன். மறுநாள் எங்க அப்பா வந்துட்டாங்க நைட்டு ஊர்ல இருந்து. என்ன நினைப்பீங்களோ தெரியாது, அந்த அனபாண்ட போட்டு எங்க அப்பா ஒட்டினதை பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டோ வேணாலும் அனுப்புறேன். லேசா அந்த தடம் மட்டும்தான் தெரியுமே தவிர எப்படி பழைய வீட்டுல எங்க பாபா இருந்தாங்களோ அப்படியே இருந்தாங்க சாய்ராம். இவ பிறக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு ரொம்ப தண்ணிச்சத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது 1 மாசம் இல்லை, ஒரு 20 நாள் முன்னாடி தண்ணிச்சத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. 8வது இருக்கணும், ஆனா வந்து 6 புள்ளி அந்த மாதிரி தான் இருக்கு, நம்ம சிரியன் பண்ற மாதிரி தான் இருக்கும்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு 3 நாளைக்கு மட்டும் தண்ணிச்சத்தை கூட்டுறதுக்காக ஒரு பவுடர் கொடுத்தாங்க. ஆனா அதுவுமே எனக்கு ஒத்துக்காம இருந்துகிட்டே இருந்தது. வெள்ளிக்கிழமை போய் நாங்க 3 நாள் குடிச்சிட்டு ஸ்கேன் பண்ணோம். அப்பவும் இப்படிதான் இருந்து, நீங்க வந்து திங்கட்கிழமை அட்மிட் ஆயிருங்க, ஒரு தடவை பார்க்கன்னு சொல்லிட்டாங்க. அழுதுட்டே இருந்தாங்க எங்க வீட்டுல. அந்நேரம் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு திருமண வீட்டுக்கு எங்க அப்பா போறாங்க. எங்க அம்மா ரொம்ப சத்தம் போட்டாங்க, இவ இப்படி இருக்கிறா, நீங்க வந்து கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னா நான் போயிட்டு உடனே வந்துருவேன், 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்துருவேன்ட்டு எங்க அப்பா போனாங்க. சரியா, எங்க கேம்ப்ல நிறைய பேர் போன கல்யாண வீடு தான். ரிட்டன் 1/2 ஹவர்ல வராங்க. வரும்போது அந்த மஞ்சள் பைக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் எங்க அப்பா கூட திறந்து பார்க்கவே இல்லை, எங்க பக்கத்து வீடு மேல் வீடு யாருமே கூட திறந்து பார்க்கலையா, நான் தான் பார்த்து இருந்திருக்கேன். அதுல ஒரு 6க்கு 4 சைஸ்ல ஒரு பாபா போட்டோ, நல்ல 2 கையும் பிளஸ் பண்ற மாதிரி ஒரு பாபா போட்டோ, அந்த ஆரஞ்சு இல்ல 2 கை இல்ல, ஒரு கை பிளஸ் பண்ற மாதிரி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பண்ணி ஒரு பாபா போட்டோ எல்லாருக்கும் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ இது வந்தோடனே எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப எது நடந்தாலும் நல்லதுக்குதான். ஆனா என் பொண்ணு ரொம்ப அதிக அளவுல சிரமப்படக்கூடாது பாபா, உன் பேத்தியாவா அப்படின்னு மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரியா, 3 நாள் தண்ணிச்சத்து கூடவே இல்லைங்க. திங்கட்கிழமை காலையில நாங்க ஸ்கேன் பார்க்க போறோம், பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அது வந்து 8.1 ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை விட ஒரு மிகப்பெரிய அற்புதம் வந்து எனக்கு என்ன இருக்கும்னு நீங்க சொல்லுங்க.